இன்றைக்கி நம்ம 1 கிலோ மட்டன் எடுத்து ஒரு டேஸ்ட்டான மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கிலோ மட்டனை கழுவி வச்சுருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் சோம்பு பட்டை போட்டுக்கலாம். கிராம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த பச்சை வாசனை போகணும். இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வணங்கிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியாது, கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ கழுவி வச்ச மட்டனையும் இதிலே போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். மட்டன் நல்லா உருண்டு வரணும். அதை பார்த்தாவே தெரியும். பாரு, ஓரளவுக்கு வந்துருச்சு. இப்போ 1 ஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூளையும் நல்லா கலரி விட்டுக்கலாம். நம்ம மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 விசில் வரட்டும். மட்டன் நல்லா வேகணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை, கிராம்பு, கருவேப்பிலை, சோம்பு, வர கொத்தமல்லி இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி தாளித்து எடுத்துக்கலாம். இல்லை நல்லா வதங்கணும். சீரகம், மிளகு, நல்லா எண்ணெயிலே பொரியட்டும். நல்லா பொரிஞ்சு வந்ததும் சின்ன வெங்காயம் நான் உரித்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தையும் போட்டு சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே நான் ஒரு தக்காளியும் சேர்த்திக்கிறேன். இந்த மாதிரி நல்லா வதங்கிருச்சு. இப்போ தேங்காவையும் சேர்த்திக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இது ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பக்கம் பார்த்தா விசில் வந்துருச்சு. மட்டன் எந்த அளவுக்கு வெந்திருக்குது பாருங்கள். நல்லாவே வெந்துருச்சு.
பாருங்கள் நல்லா வெந்துருச்சு மட்டனு. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதுலேயே சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். இப்போ காரத்துக்கு வரமிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கறி மசாலாத்தூள் 1 ஸ்பூன், மட்டன் மசாலா 1 ஸ்பூன், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கொதி வரட்டும். எல்லாத்தையும் மறுபடியும் கலந்து விட்டு பார்க்கலாம். மட்டன் ஏற்கனவே நல்லா குக்கரில் வேக வச்சாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சுண்டுனா போதும். அவ்வளோதான், கொத்தமல்லி தழை போட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம். நல்லா வெந்துருச்சு. நல்லா சுவையான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். எங்கள் வீட்டு சண்டே சமையல் இன்றைக்கி இதுதான். ரொம்ப டேஸ்ட்டான மட்டன் குழம்பு.